அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஆரோக்கிய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முலாம்பழத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த முலாம்பழமானது கோடைகால வெயிலானது பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழம் எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பார்த்திங்கன்னா பயன்படுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருக்குமே பழக்கப்பட்ட மற்றும் ஏழை மக்களும் விரும்பி உண்ணக்கூடிய பழம்தான் இந்த முலாம்பழம். இதை பார்த்திங்கன்னா கிர்னி பழம் அப்படின்னும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இந்த கிர்னி பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் நிறைந்து இருப்பதனால வைட்டமின்களினுடைய சேமிப்புகளம் அப்படின்று பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இதில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது பழங்களினுடைய ஹீரோ என்று பார்த்திங்கன்னா சில இடங்களில் செல்லமாக சொல்லுவாங்களாம். கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பழத்தை நம்ம சொல்லலாங்க. கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே தர்பூசணி, முலாம்பழம், இன்னும் நிறைய பழங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் நமக்கு நிறையவே கிடைக்கும். இந்த கிர்னி பழத்தில் தண்ணீரினுடைய அளவு அதிகமாக உள்ளதால் இதனை ஜூஸ் செய்து பருகும்போது நமது உடல் வெயிலை தாக்கக்கூடிய அளவிற்கு குளிர்ச்சி அடைந்து உடலில் நீரினுடைய அளவை சமன் செய்து தேவையில்லாத நீரை வெளியேற்றுதுங்க. இதில் பீட்டா கரோட்டின் நிறைந்திருப்பதனால கண்ணினுடைய விழித்திரை சேதமடைவதை, அதாவது வயதாவதால் பார்வை குறைவு ஏற்படுவதை கட்டுப்படுத்தவும் கிர்னி பழம் உதவுது. மிக மிக குறைவான கிளைசிமிக் இன்டெக்ஸ் இருப்பதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பழமாக இந்த முலாம்பழம் காணப்படுது. இப்படி இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியமான சருமம், ஆரோக்கியமான கண்கள், ஆரோக்கியமான நுரையீரல் போன்றவற்றை தரக்கூடிய இந்த பழம் புற்றுநோயை தடுக்கக்கூடிய வல்லமையும் கொண்டது. மேலுமே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னா இந்த முலாம்பழத்தை சொல்லலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்க பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழம் பயன்படுதுங்க. அதேபோல் எலும்பு புரை நோயை பார்த்திங்கன்னா தடுக்க செய்யும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது. இதனுடைய தன்மைகள் இந்த பழத்திற்கு நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பழத்தில் உள்ள மிக அதிக அளவு வைட்டமின் மற்றும் கனிம உள்ளீர்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க. இந்த முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B6, வைட்டமின் B9, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே போன்றவை முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சத்துக்களானது நிறைய காணப்படுது. முலாம்பழத்தில் உள்ள கனிமங்கள் பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் ஜிங்க் போன்றவை பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஸோ இதனுடைய கலோரி அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முலாம்பழத்தில் நம்ம ஒரு 100 கிராம் அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 100 கிராம் முலாம்பழத்தினுடைய கலோரிகள் எவ்வளோ இருக்குன்னா 34 கலோரிகள் மட்டுமே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த முலாம்பழத்தில் விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் இருப்பதனால இது பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவும் அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்துமா அபாயத்தை குறைக்கக்கூடியது. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு பழத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ஜூஸ் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா அப்படியே கூட நீங்கள் டைரெக்டாக சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா முலாம்பழத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்துமா பிரச்சனையும் குறையும். இல்லை ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே கூட அதனுடைய அபாயத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த முலாம்பழத்திற்கு இருக்குது. அதேபோல் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியும் பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா சாலட் சத்து அதிக அளவு இருப்பதனால உதாரணத்திற்கு ஒரு மிதமான அளவு முலாம்பழத்தினுடைய கால் பகுதியில் பார்த்திங்கன்னா 25 mcg அளவு ஃபோலட் சத்தானது பார்த்திங்கன்னா நிறைந்து காணப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் கட்ட ஆய்வுப்படி குறைந்த அளவு புற்றுநோய்கள் இருக்குது அப்படின்னா அதனுடைய அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அந்த மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த ஃபோலட் சத்துக்கு உள்ளதுங்க. ஸோ அதனால் முலாம்பழத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 25 கிராம் அளவாவது எடுத்துக்கொள்வது சிறந்தது. முலாம்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் மற்றும் தாவர ஊட்டச்சத்துக்கள் போன்றவை இருந்து தீங்கு விளைவிக்கும் கூறுகளை பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடுகிறது. இந்த முலாம்பழமானது ஒரு ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலம் உருவாக்க ஒரு பாதுகாப்பு வளையமாக பார்த்திங்கன்னா செயல்படுது.
மேலுமே இரத்த ஓட்டத்தில் காணப்படக்கூடிய அபாயகரமான பாக்டீரியா, கிருமிகள், இதர நச்சுப் பொருட்கள், அதேபோல் வெளிப்புற பொருட்கள் போன்றவற்றை அழிக்க உதவக்கூடியது இந்த முலாம்பழத்திற்கு நிறையவே இருக்குது. அதேபோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகுவதற்கும் பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நிறையவே பார்த்திங்கன்னா வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ இந்த கோடைக்கால வெயிலில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழத்தை சாப்பிட்டு போகலாம். இல்லை வெளியே எங்கேயாவது டூர் ட்ரிப்பு அப்படி அந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னாலும் நம்ம போகும்போதே இந்த முலாம்பழத்தை எடுத்துகிட்டு போவது ரொம்ப சிறந்ததுங்க. இது கோடை காலத்தினுடைய ஒரு சிற்றுண்டியாகவும் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு உடல் சோர்வு பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும். அதே போல் தாங்க வாட்டர் மில்லன்லேயும் பார்த்திங்கன்னா நிறையவே நீர்ச்சத்தானது நிறைந்து காணப்படுது. முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா உணவு பீட்டா கரோட்டின் ஆனது இருப்பதனால மற்ற உணவுப் பொருட்களை போல் அல்லாமல் விட்டமின் ஏ சத்து அளவு அதிகமாக பார்த்திங்கன்னா உறிஞ்சப்பட்டு விட்டமினுடைய ஏ விஷத்தன்மையை உண்டாக்காமல் உடலுக்கு தேவையான அளவு மட்டுமே இந்த சத்து உறிஞ்சப்பட்டு மற்றவை பீட்டா கரோட்டினுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்காக இருந்து செயல்பட்டு நோய்களை எதிர்த்து போராட உதவக்கூடியதாக இந்த முலாம்பழத்தை நம்ம சொல்லலாம். விட்டமின் ஏ சத்தாக மாற்றம் பெறக்கூடிய சத்து சருமத்திற்குள் நுழைந்து சரும அணுக்களினுடைய ஜவ்வுகளை பார்த்திங்கன்னா ஊக்குவித்து வளர்ச்சியை பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்கும். ஸோ இந்த சீரமைப்புக்கு உதவக்கூடிய பழம் அப்படின்னா நமக்கு இந்த முலாம்பழம் தாங்க. ஸோ விரைந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய தன்மை, தீங்கு விளைக்கக்கூடிய நச்சுகளிடம் இருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கக்கூடிய பழம் அப்படின்னா இந்த முலாம்பழம் தான். ஸோ இந்த முலாம்பழத்தை தவிர்க்காமல் நம்ம தினமும் எடுத்துகிட்டு வரணும். இந்த வெயில் தாக்கத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த முலாம்பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல், சருமத்தில் சிவந்து போவது, இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தடுக்கலாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய கூந்தல் வளர்ச்சிக்கும் இந்த முலாம்பழமானது உதவுது. இதேபோல் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த முலாம்பழம். முலாம்பழத்தில் காணப்படக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்தான பொட்டாசியம் சிறந்த குழல் விரிப்பியாக பார்த்திங்கன்னா செயல்புரிந்து இரத்த குழாயை தளர்ச்சி, இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுங்க. ஸோ இந்த முலாம்பழத்தை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இரத்த அழுத்தத்தை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த செய்யும். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்குங்க. பொட்டாசியம் மூளைக்கு அமைதியான ஒரு உணர்வை கொடுத்து உடலில் இருக்கக்கூடிய மன அழுத்த ஹார்மோன்களை குறைத்து பதற்றத்திற்கு அறிகுறிகளை பார்த்திங்கன்னா குறைக்க உதவும். இந்த முலாம்பழமானது இன்சுலின் வளர்ச்சியை மாற்றத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுதுங்க. இரத்த சர்க்கரை அளவில் சீரான ஒரு வேறுபாட்டை கொண்டு வரும். அதனுடைய அபாயத்தை பார்த்திங்கன்னா விளைவிக்கக்கூடிய அளவில் இரத்த சர்க்கரையின் அளவு பார்த்திங்கன்னா உயராமல் தடுக்க செய்யும். சிறுநீரகத்தில் விஷத்தன்மை அழுத்தம் ஏற்படாமலும் தடுக்க செய்யுங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த முலாம்பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு நம்மளுடைய உடலில் நடைபெறுது. சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்க இந்த முலாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தாகணும். கர்ப்பிணி பெண்கள் இந்த முலாம்பழத்தை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். முலாம்பழத்தில் உள்ள ஃபோலட் சத்து கர்ப்பிணிகளினுடைய கருவில் உள்ள குழந்தையினுடைய பிறப்பு குறைபாடுகளை தடுக்க செய்யுங்க. நரம்பு தொடர்பான பாதிப்புகளை தடுத்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குழந்தையை பார்த்திங்கன்னா பிரசவிக்க உதவும் அப்படின்னே தான் சொல்லணும். இந்த முலாம்பழத்தை பிடிக்காதவர்களும் இனிமேல் பார்த்திங்கன்னா முலாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா இந்த முலாம்பழத்தில் எவ்வளோ நன்மைகளானது நிறைந்து காணப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோடை காலங்களில் இந்த முலாம்பழத்தில் பிடிக்கல அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா அனைவருமே இந்த பழத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிந்து இதுக்கப்புறமாவது பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.